இப்போ இது வந்து பெஞ்சு பிரஸ்ல அவர் மேக்ஸிமம் எத்தனை கவுண்டிங் போறான்னு தெரியல, பாப்போம். 20 கிலோ லோட் பண்ணிருக்கு, மொத்தம் 40 கிலோ பார சேர்க்காம. 2 3 4 5 70 கிலோ, 70 வயசு அவர் பாருங்க எப்படி இருக்காங்க. 8 9 10. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். இப்ப நான் அதுக்காக இப்ப நான் கவுண்டிங் நிறைய போறேன், அவர் நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல, பாக்குறவங்க மோட்டிவேஷனா இருக்குன்றதுக்காக தான். சரிங்களா? நான் பண்ணிக்கிறேன். இது கரெக்டான ஃபார்ம். இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த பெஞ்ச் பிரஸ் எப்பயுமே பண்ணும்போது நம்ம அந்த உள்ளங்கை சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த உள்ளங்கைக்கு கீழே சேலஞ்ச் பண்ண மாதிரி விஷயம் சொல்றேன். இந்த உள்ளங்கை கீழே இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ல தூக்கணும். இதுக்கு மேல வச்சு கையை வச்சு தூக்க கூடாது. அப்ப கையை வச்சு தூக்கும் போது கை சீக்கிரமா டயர்ட் ஆகும். இந்த உள்ளங்கையில வச்சு இந்த பாயிண்ட்ல வச்சு தள்ளும் போது இந்த எலும்போட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாருங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க ஒருவேளை ஜிம்முக்கு வந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. இறக்கும் போது 1.5 செகண்ட், தூக்கும் போது 1 செகண்ட், அந்த டெம்போ ஃபாலோ பண்ணுங்க. ஷோல்டர்ல பண்ணக்கூடாது, எப்பயுமே ஜஸ்ட் வச்சுதான் பண்ணணும். இங்க கைக்கும் ஷோல்டருக்கு வேலையே இல்லை. தள்ளும் போது ஜஸ்ட் வச்சு தள்ளி பண்ணுங்க, இறக்கும் போது ஜஸ்ட் வாங்கி இறக்குங்க. ஈகோ லிஃப்ட் மட்டும் பண்ணிடவே கூடாது. சும்மா பம்ப் பண்ணா போதும். இப்ப சொன்னதுதான், இந்த பாயிண்ட்ல ஜஸ்ட்ல வந்து டச் பண்ண அவசியம் இல்லை. எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு போல போயிட்டு தள்ளும் போது ஃபாஸ்ட், இறக்கும் போது ஜஸ்ட்ல வாங்கிட்டு தள்ளும் போது ஃபாஸ்ட். இதை பாத்துங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க, இல்ல வாங்க, நம்ம போசிங் அடிப்போம், போசிங் அடிப்போம். இந்த போசிங் அடி, அது அது அடிக்கிறீங்களா? அது அடிங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அவர் தனியாடு. எப்படி காமிங்க? இப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க, என்ன பார்த்து இல்லைங்க, இப்படி இல்லைங்க, என்னைய பார்த்து அடிங்க, என்னைய பார்த்து செய்யுங்க, என்னைய பார்த்து அப்படி அடிங்க. அங்க பாருங்க,